2011ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோல அந்த பெண் வந்து சிறந்த வாலிபால் பிளேயரா திகழ்றாங்க. மாநில அளவுல ஒரு சிறந்த பிளேயரா இருக்கனால, அவங்களுக்கு வந்து அரசு வேலை வழங்கலான்னு சொல்லி டெல்லிக்கு ஆர்டர் காப்பி வாங்குறதுக்கு வர சொல்றாங்க. அத வாங்குறதுக்காக இரவு ரயில் பயணம் மேற்கொள்றாங்க. அந்த ரயில்ல போகும்போது அவங்ககிட்ட இந்த நகைக்கு ஆசைப்பட்டு ஒரு 4 பேர் இரவு அவங்கள தாக்கி, அந்த நகைய பிடுங்கிட்டு ட்ரெயின்லேருந்து வெளியே தள்ளிர்றாங்க. அவங்க விழுந்த இடம் 2 ரயில்கள் போகக்கூடிய தண்டவாளத்துக்கு நடுவுல விழுந்துர்றாங்க. அந்த நிலையில அவங்களுக்கு வந்து உடல் முழுக்க காயம் ஏற்பட்டு ரத்தம் போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில ஒரு ரயில் ஏறி போய் இடது கால் முழுக்க அவங்களுக்கு வந்து சிதைஞ்சிருது. அந்த வலி ரொம்ப கொடூரமா இருக்கு. அந்த இரவு முழுக்க 26 ரயில்கள் அவங்கள வந்து கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு. அவங்க சுயநினைவை இழந்துட்டா நம்ம எங்க இறந்துருவோமோ அப்படின்ற அந்த எண்ணத்தில முடிஞ்ச வரைக்கும் அது சுயநினைவை இழக்காத அளவுக்கு அவங்கள வந்து பார்த்துட்டு இருக்காங்க. விடிஞ்ச உடனே அந்த கிராமத்தில இருக்கக்கூடிய மக்கள் வந்து இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அங்க அட்மிட் பண்ண உடனே அங்க இருக்கக்கூடிய டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு சிகிச்சை குடுக்குற அளவுக்கு இப்போ வந்து நம்மட்ட இங்க வந்து ஃபெசிலிட்டி இல்ல. ஏன்னா வந்து இவங்க கால அறுவை சிகிச்சை பண்ணி நீக்குனா தான் இந்த ரத்தப்போக்கு நிறுத்த முடியும். அப்படிங்கிறபோது அவங்க மருத்துவர்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து ம முக்காவாசி ரத்தம் போயிருச்சு. இதுக்கு மேல எனக்கு மருத்துவம் பண்ணலைன்னா நான் வந்து இறந்துற வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் எனக்கு மருத்துவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவங்களுக்கு முதலுதவி செஞ்சு அவங்களுக்கு மேல் சிகிச்சைக்காக அந்த மாவட்ட மருத்துவமனைக்கு அவங்க அனுப்பிடுறாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வரும்போது, அவங்க எப்படி நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சன் அப்படி இருந்த நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே ஒரு நாள்ல தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அத தொடர்ந்து எப்படியாவது நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ்ல நம்ம வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணி, பச்சேந்திர பால் அப்படின்னு சொல்லி ஒரு மென்டார போய் பார்க்குறாங்க. அவரு வந்து எதுக்கு ட்ரெயின் பண்றாருன்னா, மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறதுக்கு ட்ரெயின் பண்றாரு. அவரு இவங்களோட நிலைமைய பார்த்துட்டு, உங்களுக்கு வந்து ஒரு கால் இல்ல. நீங்க எப்படி மவுண்ட் எவரெஸ்ட் ஏற முடியும் அப்படின்னு கேட்கும்போது, ஆனா இவங்க வந்து உறுதியா விடாப்பிடியா இருக்காங்க. உறுதித்தன்மைய பார்த்துட்டு, இவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அத தொடர்ந்து 2013 மே மாதம் அவங்க வந்து எவரெஸ்ட் சிகரத்த ஏறி முடிக்கிறாங்க. 2015ஆம் ஆண்டு அவங்க பத்மஸ்ரீ விருது வழங்கி இந்திய அரசாங்கம் கௌரவிச்சது. அந்த தன்னம்பிக்கையான பெண் பேர் தான் அருணிமா சிங்கா. பார்ன் எகைன் ஆன் த மவுண்டைன் அப்படிங்கிற பேர்ல அவங்களோட வாழ்க்கைய புத்தகமா எழுதியிருக்காங்க. ரொம்ப ஒரு உத்வேகம், தன்னம்பிக்கை குடுக்கக்கூடிய ஒரு புத்தகமா அது இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் 7 கண்டங்கள்ல இருக்கக்கூடிய 6 உயரமான மலைகள ஏறி சாதனை புரிஞ்சிருக்காங்க. நண்பர்களே, இது மாரி தான். வாழ்க்கை நம்மள வந்து எந்த நேரத்துல எப்படி புரட்டி போடும்னு தெரியாது. ஆனா என்னதான் ஆனாலும் நம்ம கூட இருக்கக்கூடிய விடாமுயற்சியும், தன்னம்பிக்கையும், ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருந்தா போதும், வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும்.